கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்னைக்கு ஒரு சீஷனுடைய வாழ்க்கை எப்படி மறுரூபம் அடைகிறது? அதாவது தேவனுடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ள அவன் பிரவேசித்த பிற்பாடு, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? அவனுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய புதிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? என்பதை குறித்து நாம் இங்க பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் அடைதல் அப்படின்ற ஒரு காரியம் நடக்கிறதா இருக்கிறது. அது பழைய வாழ்க்கை எனவும், புதிய வாழ்க்கை எனவும் 2ஆக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. மறுரூபம் அடைதல். தன்னுடைய பழைய வாழ்க்கையில் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்கள். அதுவரைக்கும் அவங்க தங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, தங்களுக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருந்தவங்க, தங்களிடத்திலே சேர்த்து வைத்திருந்தவர்கள். ஆனால் இப்போ புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது, இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான சொத்துக்களை அவங்க நம்பிக்கை முழுவதும் சபை போல தோன்றினாலும், ஆனால் அவர்கள் நம்பிக்கை முழுவதும் அவர்கள் சேர்த்து வைத்த அந்த அவருடைய சேமிப்பின் மேலே அவர்கள் விசுவாசமாக இருப்பதை காண்கிறோம். ஆனால் என்று அவர்கள் சீஷர்களாக மாறுகிறார்களோ, அப்பொழுது பரலோக ராஜ்யமே அவர்களது முழு சொத்தாக இருக்கிறது. பழைய வாழ்க்கையிலே அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பிசாசுகளைப் போல விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவைகள் கிரியைகள் இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அன்பின் கிரியை உள்ள விசுவாசம் உடையவர்கள். முன்பு பெரியவர்களாக இருந்து தங்களை தாங்களே குத்தி கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதோ சிறு பிள்ளைகளைப் போல ஆனவர்கள், சிறு பிள்ளைகளைப் போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பழைய வாழ்க்கையிலே புத்தி இல்லாத ஆராதனையான மாம்சத்தின் வரமான பாடல் வரத்தை கொண்டு ஆவியின் தேவனை ஆராதிப்பதாக நினைத்தவர்கள். புதிய வாழ்க்கையிலே தங்கள் சரீரங்களை, அதாவது மாம்சத்துக்குரியவைகள், ஜீவ பலியாக பிறருக்காக பலிபிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்கள். தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்கள். பழைய வாழ்க்கையிலே சபை என சொல்லி விக்கிரகங்களுக்கு கடமைக்காக 10% காணிக்கை கொடுப்பவர்கள். இப்பொழுதோ புதிய வாழ்க்கையில் சபைக்காக 100% கொடுத்து சபையிலிருந்து 100% பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ளும் சீஷர்களின் குடும்பங்கள். பழைய வாழ்க்கையிலே அவர்கள் வீடுகளில் இருக்கும் அனைத்தும் அசுத்தமானது, அநீதியானது. ஆனால் இப்பொழுதோ இவர்கள் வீடுகளில் இருப்பது எல்லாம் சபையில் இருந்து கொடுக்கப்பட்டதால் அனைத்தும் பரிசுத்தமானவைகள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை விசுவாசியாதவர்கள். ஆனால் புதிய வாழ்க்கையிலே விசுவாசித்து சகலத்தையும் பரிசுத்தமாக பெற்றுக்கொண்டவர்கள். பழைய வாழ்க்கையிலே அந்த சீஷன் தன்னைத்தான் நேசிக்கிறவர்களாய் இருந்தான், சுயநலவாதிகளாய் இருந்தான். ஆனால் இப்பொழுதோ தன்னைத்தான் வெறுத்து பிறருக்காக சிலுவையை சுமப்பவராகினான். தனக்கு உண்டானவில்லை தனக்கு லாபம் என்று எண்ணுகிறவர்கள். ஆனால் புதிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காகவும் சபைக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறவர்கள். பழைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வாழ்பவர்கள். பாருங்கள், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் முழுவதுமாக விடுதலை பெற முடியாமல் தினமும் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள். ஆனால் இந்த புதிய வாழ்க்கையிலே அவர்கள் இருதயமே அவர்களை நீ குற்றவாளி என்று சொல்லாத வண்ணம் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய அன்பினால் நிறைவேற்றினவர்கள். தங்கள் சுய சித்தத்தின்படி வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ இனிமேல் சபையின் சித்தத்திற்காக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அதுவரை அவர்களது நம்பிக்கை பொன், பொருள், உறவினர், நண்பர்கள், பெற்றோர், சகோதர சகோதரிகள் என்று மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இனிமேல் அவர்கள் சபையாகிய தேவனுடைய வீட்டிலே வாழ்கிறவர்கள். எனவே சபையே அவர்களது முழு நம்பிக்கை. பழைய வாழ்க்கையிலே உலகத்தினாலும் உலகத்திற்காகவும் வாழ்ந்தவர்கள்.
இப்பொழுது உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் மரித்து விட்டார்கள். பழைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை உதாசீனப்படுத்தி சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டவர்கள். இப்பொழுது அவருடைய வசனத்திற்கு நடுங்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லது விற்று சபைக்கு கொடுத்து நித்திய ஜீவனில் பெயர் எழுதப்பட்டவர்கள். பழைய வாழ்க்கையிலே இம்மைக்காகவே வாழ்ந்தவர்கள். ஆனால் புதிய வாழ்க்கையிலே அந்த சீஷர்கள் ஞானஸ்தானத்தில் மாம்சத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருந்து மறுமைக்காகவே வாழ்கிறவர்கள். தங்கள் மாம்ச இச்சையின்படியே நடந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். தங்கள் பழைய வாழ்க்கையில் பரலோகம் செய்கின்ற ஒன்றையும் செய்யாதவர்கள். ஆனால் இப்பொழுதோ தங்கள் புதிய வாழ்க்கையில் உலகம் செய்கின்ற ஒன்றையும் செய்யாதவர்கள். தாங்கள் அதுவரை உலகத்தார் போல வாழ்ந்தவர்கள். இப்பொழுதோ அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தாரால் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறதினால் இவர்கள் உலகத்தார் அல்ல. அதுவரை தாங்கள் செய்து வந்த தொழில்கள் தங்களுக்காகவே செய்தார்கள். தங்கள் புதிய வாழ்க்கையிலே தனது ஊதியத்தை சபைக்கு ஒப்படைப்பதினால் அது முதல் அவர்கள் செய்து வந்த வேலை இனி தேவனுக்கு செய்யும் ஊழியமானது. பழைய வாழ்க்கையிலே விசாலமான வாசல் வழியாய் அழிவுக்குள் உட்பிரவேசிக்கிறவர்கள். ஆனால் இப்பொழுதோ இடுக்கமான வாசல் வழியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். பழைய வாழ்க்கையிலே பாடுகள் அல்லது சிலுவை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இப்பொழுது தன் சிலுவை தினமும் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அடுத்த வருடத்திற்கான தேவைகளை குறித்தும் விருப்பங்களை குறித்தும் கவலை கொள்ளுகிறவர்கள். ஆனால் இவர்களோ அடுத்த நாளை குறித்து கூட கவலையற்றவர்கள். ஏனென்றால் சபை பார்த்து கொள்ளும். எல்ரோயி மன்னா. பழைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாதவர்கள், தங்கள் சுய நீதியை நிலைநாட்டுபவர்கள். ஆனால் இங்கு புதிய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அதிலே பிரவேசித்து அவருடைய நீதியை செய்து சமநிலை பிரமாணத்தை நிலைநாட்டி சபையே நம்பி வாழ்பவர்கள். பழைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் கண்டுபிடிக்காதவர்கள். புதிய வாழ்க்கையிலோ தேவனுடைய ராஜ்யத்தை விலையுயர்ந்த முத்தை போலவும் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷத்தை போலவும் கண்டுபிடித்தவர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது நிலத்தில் புதைத்திருந்த பொக்கிஷத்தை ஒப்பாக இருக்கிறது. அதை கண்டு அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியினால் போய் தனக்கு உண்டானவைகளாம் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறான், தனதாக்கி கொள்ளுகிறான் என்பது போல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே போல் விலையுயர்ந்த முத்தை கடலில் ஒருத்தன் கண்டு தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த விலையுயர்ந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். பழைய வாழ்க்கையிலே நன்மை செய்யாதிருந்து தீமை செய்கிறவர்கள். புதிய வாழ்க்கையிலே வலது கை செய்வதை இடது கை அறியாதபடி நன்மை செய்து தீமை செய்யாதவர்கள். பழைய வாழ்க்கையிலே பயப்படுகிறவர்களாக இருப்பவர்கள், நாய்களைப் போல இருப்பவர்கள். ஆனால் புதிய வாழ்க்கையிலே தைரியமானவர்களும் புடமிடப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். பழைய வாழ்க்கையிலே தேவனை அறியாதவர்கள் இந்த புதிய வாழ்க்கையிலே அன்புள்ளவர்களாக இருந்து தேவனை அறிந்தும் தேவனால் அறியப்பட்டும் இருக்கிறவர்கள். பழைய வாழ்க்கையிலே நித்திய ஆக்கினைக்கென நியமிக்கப்பட்டவர்கள். இப்பொழுதோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கென தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்படியாக ஒரு சீசனுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்காக அவன் முற்றிலும் ஒரு மாறுபடுகிற ஒரு வாழ்க்கையை வாழ துவங்குகிறான். இங்கே அந்த சீசனுடைய வாழ்க்கையானது மறுரூபப்படுகிறதா இருக்கிறது. அதுபோலவே நாமும் தேவனுடைய ராஜ்யமாகிய சபையில் பிரவேசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமடைந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, பிறருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது என்று சொன்ன பவுலை போல நாமும் சொல்லி அவரால் கொடுக்கப்படுகிற மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.